ஹே காய்ஸ் ஹாய் உங்களுக்கு ஒரு 2 minutes இருக்குமென்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோவை பாருங்கள். பிகாஸ் இது வந்து நான் இந்த வேலையில் என்னோட கிளைண்ட்ஸ் மீட்டிங்களுக்கு இடையில நான் குயிக்காக இந்த வீடியோவை செய்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் இந்த நாளை தவற விடாமல் இருக்கிறதுக்கு. அதாவது இன்றைக்கி February 26 இன்றைக்கி சிவராத்திரி. ஸோ மகா சிவராத்திரி. அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு 27, 28, அதாவது இந்த 26, 27, 28 3 நாளும் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் டேஸ். அது இந்த 3 நாளில் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, விஷுவலைஸ் பண்ணுற, கிராட்டிடியூட் செலுத்துறது, மற்றது நீங்கள் ஆஃபர்மேஷன்ஸ் சொல்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்து நிறைய காந்த சக்திகள் வந்து கொண்டிருக்கிற இந்த டைமில், இந்த 3 நாளைக்குள்ள நீங்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படியான வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்களோ அதை வந்து இருக்கிறது வந்து சரியான ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 நாளும் வெரி பாசிட்டிவாக இருங்கோ. விடிய நீங்கள் எழும்பும் போதே நீங்கள் வந்து நினைச்சு கொள்ளலாம், இது ஒரு இந்த வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டண்டான நாள், சக்ஸஸ்ஃபுல்லான நாள், இந்த நாள் ஒரு நல்ல நாளாக அமைய போகுது. அப்படி பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் காலையில் எழும்பும்போதே யோசிச்சு கொள்ளுங்க. பிறகு அரவுண்ட் ஒரு 2 to 4 o'clock வந்து பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த நாளையான ஈவெண்ட்ஸ் ஒரு ரிவ்யூ பண்ணுற ஸ்டேட்டில் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம், ஓகே இன்றைக்கி என்ன செய்திருக்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி இந்த சக்ஸஸை நோக்கி நான் என்ன செய்திருக்கேன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணலாம். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முதலே நீங்கள் ஒரு 3 திங்ஸ், ஒரு கிராட்டிடியூட் வந்து 3 திங்ஸ் எழுதி வச்சுட்டு படுக்கலாம். அதாவது இன்றைய நாளுக்கு நான் எதுக்காக நன்றியாக இருக்கிறேன். ஈவன் காலையில் கண் விழிக்கிறதே ஒரு 100% கேரண்டி இல்லை. அப்போ அப்படியான சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து அப்படி கண் விழிக்கிறதுக்காகவே நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த இயற்கைக்கு நன்றி சொல்லலாம். உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு உறுதுணையாக இருக்குது, அதுக்கு நன்றி சொல்லலாம். உங்களுக்கு நல்ல நண்பர்கள் இருக்கிறார்களா, அப்படி நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் நன்றி சொல்லலாம். ஈவன் உங்களுக்கு அப்படி நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாட்டியும் கூடி இந்த 3 நாளைக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆட்கள் வந்து உங்களுக்கு கதவை திறந்து விட்டுட்டு உங்களை போக சொன்னாலுமே அதுக்கே நன்றி சொல்லலாம். அப்படி யாராவது விட்டு கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்களுக்கு. ஈவன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவைகள் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் இப்போ தான் செய்திருக்கணும், இல்லை பாஸ்ட்டில் செய்திருந்தாலும் அதை நினைவு கொண்டு நீங்கள் ஒரு ஃபோன் கால் எடுத்து தேங்க் பண்ணுறதோ, இல்லாட்டி யாருக்காவது ஒரு இமெயிலோ, ஈவன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுறது, டெக்ஸ்ட் மெசேஜ் போடுறது மூலமாக உங்களோட நன்றியை தெரிவிக்கும். இப்படி உங்களை வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டிலேயே வச்சுக்கொள்ளுங்க இந்த 3 நாளும் கண்டிப்பாக. அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேடியோன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து நீங்கள் சில டியூன்ஸ் செட் பண்ணும்போது அது வந்து அந்த வேவ்ஸில் அலைன் பண்ணாட்டி அது ஒரு காரசாரமான ஒரு உங்களால் அந்த இசையை கேட்க முடியாமல் இருக்கும். இல்லாட்டி யாராவது அதில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள்னா அது வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி இருக்காது. ஆனால் அந்த சரியான டியூனுக்கு போகும்போது தான் உங்களுக்கு அந்த விஷயம் வந்துடும். அதே மாதிரி தான் உங்களோட ஸ்டேட் வந்து நீங்கள் ஒரு லவ்வபிளாக, மற்றது ஒரு நன்றி உணர்வுள்ள மனிதராக, அப்படி அந்த நல்ல விஷயங்களை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தியை உங்களை வச்சுருக்கும் போது தான் உங்களுக்கு பாசிட்டிவ் வேவ்ஸ், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி உங்களை வந்து நீங்கள் எப்போவுமே எனக்கு காசு இல்லையே, எனக்கு வேலை இல்லை, இல்லாட்டி ஐயோ பார்க்குற வேலை பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லி கொண்டிருக்காமல் உங்களை வந்து நீங்கள் உங்களோட ஸ்டேட்டை வந்து அந்த மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கணும். அதாவது உங்களோட வெளிப்படுத்துகிற விதத்திலேயே நீங்கள் வந்து ஒரு அந்த ஆட்டிடியூட்டில் இருக்கணும். அதாவது என்னால் முடியும், என்னால் எதுவுமே முடியும், நான் வந்து ஒரு காந்த சக்தி, நான் நிறைய செல்வங்களை இருக்கிறேன், நான் ஒரு கோடீஸ்வரி, என்னால் எதையும் சாதிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் உங்களோட மைண்டை நீங்கள் எப்போவுமே வச்சுருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த பொடிக்கு தெரியாது நீங்கள் உண்மையாகவே ஒரு பணக்காரனா அந்த ஒரு இடத்துல தான் இருக்கிறீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்படுற இடத்துல இருக்கிறீங்களான்னு. ஆனால் நீங்கள் இந்த இப்படியா சொல்லி கொண்டிருக்கும் போது உங்களோட பாடியிலேயே நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அது மூலமாக நீங்கள் நல்லா வந்து உங்களால் இந்த காந்த சக்திகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நீங்கள் மென்டலி எல்லாம் நீங்கள் ஒரு அட் பீஸ், அதாவது நீங்கள்
ஒரு ரிலாக்ஸ்ட் மோட்டில் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்கள்கிட்ட இருந்து கொண்டிருக்கும். அதால் ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் வந்து நீங்கள் பார்த்தோன்னே அவைய முகத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும். சில பேரை வந்து அவையில் எவ்வளவு தான் என்ன செய்தாலும் உங்களால் அவையில் ஏற்றுக்கொள்ள அவையில் உங்களை அந்த வைப்ஸில் இல்லாமல் இருப்பீங்க. அதுதான் அப்போ நீங்கள் வந்து இந்த 3 நாளும் ட்ரை பண்ணி நிறைய நல்ல விஷயங்களை செய்யுங்கோ. நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. நிறைய குட் திங்ஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் யுவர் லைஃப். தட்ஸ் வை இந்த வீடியோ உங்களுக்கு இந்த டைம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த டைம் ஒதுக்கி இந்த வீடியோ உங்களுக்கு அவசரமாக தான் இது ஆக்சுவலி உங்களுக்கு கொண்டு வந்தேன். இந்த இன்பிட்வீன் 2 அப்பாயின்மெண்ட்ஸ்க்கு இடையில் தான் இந்த வீடியோ செய்கிறேன். பிகாஸ் எனக்கு மட்டும் இல்லை, இது மெட்டாக்களுக்கும் நடக்கணும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், அவைக்கு போய் ரீச் ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ செய்கிறேன். ஸோ ப்ளீஸ் நன்றியுணர்வை வெளிப்படுத்துங்க. உங்களை வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்டில் வச்சுருங்க. மற்றது வந்து அஃபர்மேஷன்ஸ், அதாவது இந்த உறுதியுரை வந்து நீங்கள் வந்து ஐ எம் லவ், ஐ எம் வர்தி, ஐ எம் இனஃப், அந்த மாதிரி பாசிட்டிவான வேர்ட்ஸை யூஸ் பண்ணுங்க. மற்றது விஷுவலைசேஷன், அதாவது காட்சிப்படுத்துதல். நீங்கள் ஒரு ஸ்டோரி டெல்லிங், இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஒரு பங்களாவில் இருக்கிறேன், எனக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்யணும், நான் எப்போவுமே காசுக்கு யோசிக்க தேவையில்லை, எனக்கு யார் வந்து என்னட்ட உதவி என்று கேட்டாலும் உதவி செய்கிற மாதிரி ஒரு நிலைமையில் நான் நல்ல நிலையில் இருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கோ நண்பர்களுக்கோ வெக்கேஷன் போகணும்னு சொன்னால் நாங்கள் போய் சேர்ந்து வெக்கேஷனுக்கு போகிறோம். ஃபேமிலியோடு நான் நிறைய இடங்களுக்கு போகிறேன்னு எனக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட மனசில் வந்து அந்த படத்தை ஓட்டி பார்க்கணும். அதாவது நீங்கள் ஆக்சுவலி விஷுவலைசேஷன் நீங்கள் 5 to 10 மினிட்ஸ்க்கு மேலே ஒரு நாளைக்கு செய்கிறது நல்லதில்லை. பிகாஸ் தென் அதை யாராக இருந்தாலுமே டே ட்ரீமராக மாறக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. ஸோ அதால் அப்படி அந்த ஓன்லி கற்பனையில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அதுக்கான முயற்சியும் எடுக்கும்போது தான் எல்லாமே சரியாக ஒன்று கூடி அமையும். ஸோ நீங்கள் வந்து இந்த 3 நாளும் பாசிட்டிவ் வைப்ஸில் இருங்கோ, நிறைய இந்த விஷயங்களை செய்து கொள்ளுங்க. அதுக்கு பிறகு ஒரு பிளான் போடுங்க, டைம் ஃப்ரேம். இந்த வருஷம் முடிவில் நான் இப்படி இருப்பேன், எப்படி இருப்பீங்கன்னு சொல்லி எழுதுங்க. அதாவது இந்த விஷுவலைசேஷன் நீங்கள் சார்ட்ஸ் மூலமாகவோ இல்லாட்டி கிராஃப் மூலமாகவோ இந்த ஸ்டோரி டெல்லிங்ஸ் மூலமாகவோ நீங்கள் அதை காட்சியமைச்சு கொள்ளலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்போ சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆட்கள் இருக்கலாம். அவையில் வந்து நீங்கள் யூனிவர்ஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த லக்கில் பிலீவ் பண்ணுற ஆக்கள்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு ஒரு லக் வந்து கதவை தட்டும்போது நீங்கள் திறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி. ஸோ இந்த 3 நாள் வந்து உங்களை வெரி பாசிட்டிவாக வச்சுருக்கோம். ஐ ஹோப் இந்த வீடியோவால் நிறைய பேர் பயனடைய சாத்தியங்கள் இருக்குது. ஈவன் நீங்கள் இதை ஒன்லைன் பிலீவ் பண்ணாதால இருந்தால் கூடி ஜஸ்ட் நீங்கள் பாசிட்டிவான விஷயம் செய்கிறதால நல்லது தானே. ஸோ உங்களோட நண்பர்களுக்கு நன்றியாக இருங்கோ, மற்ற உங்களுக்கு சுற்றி இருக்கிற ஆக்களோடு சிரித்து சந்தோஷமாக இருங்கோ. இந்த 3 நாளும் நல்ல நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம்.